சென்னை சுங்கத்துறையில் அதிகாரியாக பணிபுரிபவர் திரு அசோக்குமார் அவர்கள் கதை கவிதை எழுதுவதில் பேரார்வம் கொண்டவர். தனது வலைப்பதிவில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதி வருகிறார். இவருடைய கட்டுரைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆனந்த விகடன் இதழ்களில் வெளியாகி உள்ளன. இவருடைய சிறுகதைகள் நுழைப்புலம், சஹானா, அரு, குவிகம் அமைப்புகள் நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளன. கரிகார் சோழனை நாயகனாக கொண்டு 2022ஆம் ஆண்டு இவர் எழுதிய சோழ வேங்கை கரிகாலன் நூல் பல விருதுகளை வென்றதுடன் முதுகலை பட்ட ஆய்விற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாவலின் தொடர்ச்சி இமயவேந்தன் கரிகாலன் என்னும் தலைப்பில் 2ஆம் பாகமாக வெளியானது. அதைத் தொடர்ந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியை நாயகனாக கொண்டு பரம்பு தலைவன் பாரி நாவல் எழுதியுள்ளார். அவ்வரிசையில் தற்போது வல்வில் ஓரி மற்றும் மலையமான் திருமுடி காரி ஆகிய 2 நாவல்கள் வெளியாகின்றன. எழுத்தாளர் திரு அசோக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். மேடம் வந்து போடியம் வேணும் நாங்கள் பிட்டடிக்கிறதுக்கு. நான் பாருங்கள் ஓப்பனாக பிட்டடிக்கிறேன். மேடையில் அமைந்திருக்கும் மேதமைகளுக்கும் இந்த புத்தக அறிமுக விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். தமிழ் ஆளுமையுடன் முனைவர் தமிழ் மனோலன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு அடைமலை மாதிரி அட்சர சூத்திரமாய் பேசிய திருமதி பாத்திமா பாபு அவர்களும், அடுத்து பேராளுமையுடன் பேசிய மாணவ பாஸ்கரன் அவர்களும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அறிவும் அழகும் பேசினதுக்கப்புறம் இப்போ நான் பேச வந்திருக்கேன். அரும் சுவையில் மீதி இருக்கும் 2 சுவையாய் அடுத்து பேச 2 கவி அரசிகள் 2 பேர் இருக்காங்க. முதல்ல ஒரு மாலை நேரத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு வந்து ஆட்களை சேர்க்கறது கிட்டத்தட்ட அரசியல் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. லாஸ்ட் மந்த் என்னோட சண்டே காலையில் 10 மணிக்கு என்னோட 2 சரித்திர புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட போது அவங்க என்ன புத்தகம்னு ஃபர்ஸ்ட் கேட்கல, என்ன மெனுன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. என்ன மெனுன்னு சொன்னோடனே இது ஃப்ரை போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு காஞ்சி போச்சா நல்லா இருக்காது, ஆனால் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இப்படின்னு சஜஷன் வேற. அப்புறம் கடைசியாக சொல்றாங்க, சரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சாப்பிட்றது அங்கே வந்து சாப்பிட்டுக்கிறோம். இந்த அளவு தான் இலக்கிய ஆர்வம் இருக்கு. இது ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா, இன்னொன்று வந்து தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து ஃபோனுக்கு அடிமையாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு இல்லையோ, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சிருக்கோம் எல்லாருமே. அது இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாசப்பறவைகள், சூரிய வம்சம், சோழ தேசம் இப்படிலாம் பேர் வச்சிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க குரூப்புக்கு. வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறம் வந்து ஃபேஸ்புக் போயிடும். ஏன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா லைக்கு கமெண்ட் நடுவெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அது வந்து இன்ஸ்டா, அப்புறம் ரீல். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க உள்ள வரைக்கும் அந்த விரலில் தள்ளி தள்ளி இந்த கிட்டத்தட்ட ஆட்காட்டி விரலே பெருவிரல் மாதிரி ஆகி போயிடுச்சு. 2 பெருவிரலோடு அலையிறாங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு கூப்பிட்டு 3 மணி நேரம் உட்கார வைக்கிறது இல்லை, ஃபோனை பார்க்காம இருக்க வைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். அதுக்காக வந்து இந்த மாதிரி இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் வரவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் முதியோர்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சென்னை புக் ஃபேர்லேயே போகும்போது பார்த்துருப்பீங்க, அந்த கேலரியில் அப்படியே போகும்போது பார்த்தோம்னா அப்படி மேலோட்டமாக பார்த்தோம் வெறும் நரச்ச தலையாக தான் தெரியும். அந்த வீதியில் நடந்து வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் ஊர்வலம் மாதிரி இருக்குது. அது ஏன் யங்ஸ்டர்ஸ் வந்து புத்தகம் படிக்க வர்றதில்லை? தமிழ் அலர்ஜி இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா என்னோட புத்தகத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் தூய தமிழ் எழுதினேன். என்னோட பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். ஒரு பேராசிரியர் படிச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இதை வந்து தமிழ் பாடநூலில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வாய்ஸ் கால் போட்டிருந்தாரு. நம்ம தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று வீட்டில் என்ன போட்டு பெருவம் காட்டுவோம் இல்லையா, அப்படி அவங்களுக்கு வந்து போட்டு காட்டும் போது என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் சொல்கிறான், நல்ல வேலை நம்மளாம் தமிழை தாண்டிட்டோம் அப்படிங்கிறான். இது ஏதோ நீங்கள் நெருப்பு குண்டத்தை தாண்டுற மாதிரி, தீக்குழி தாண்டுற மாதிரி நம்மளாம் தாண்டிட்டு வாங்குறோம். அது என் பொண்ணு இருந்துக்கிட்டு அப்பாவோட பாடத்தெல்லாம் தமிழில் வச்சாங்க, படிக்கிறவங்களாம் செத்தாங்க என்கிட்ட இந்த மாதிரி கமெண்ட் சொல்றான். அதுக்காக யங் ஜென்ரேஷன் வந்து நான் வந்து படிக்கலன்னு சொல்ல. ஹாரி பாட்டர், பெர்சி ஜாக்சன், கொரியன் மாங்கோ சீரீஸ்ல வந்து நருட்டோ, சோலோ லெவலிங் இந்த மாதிரி அவங்களோட டேஸ்ட் வேற இடத்துல இருக்கு. ஒரு நருட்டோ தெரியலன்னு சொன்னா என் பையனை குளக்குற்ற வழியை பார்க்குற மாதிரி பார்க்குறான், அது பிடிக்கலடான்னு சொன்னான். இப்படி இருக்கிற யங் ஜென்ரேஷனை வந்து தமிழுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த எழுத்தாளர் மாசே லோகநாதன் அவர்களே அவர் எழுதிய பகுல தேசம் போன்ற அறிவியல் புனைவு நூல்கள் வந்து மிகவும் அவசியம். அதுக்கு அதான் சொன்னேன் நான். இது வந்து கிட்டத்தட்ட காலத்தின் தேவை. இது
இந்த மாதிரி நூல்களால தான் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம திருப்பி இழுத்துட்டு கொண்டு வர முடியும். ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட முடிவு வரையுமே விறுவிறுப்பா எழுதியிருக்காரு. கொஞ்சம் கூட வந்து அந்த பரபரப்போ கொஞ்சம் அந்த ஸ்லாகோ இல்லாமல் எழுதியிருக்கிறது வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. திரு மானபாஸ்கரன் வந்து எழுதியிருக்கும் போது அந்த அன்புரை அணிந்துரை எழுதியிருக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பியானோ வாசிப்பவனின் முதல் வருகை அப்படின்னு அட்டகாசமான ஒரு லைன் கொடுத்திருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் இசைக்குறிப்பே ஒரு சிம்பொனி பள்ளியம் மாதிரி ரொம்ப பிரமாதமா வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட சயின்ஸ் ஃபிக்ஷனும் ஹிஸ்டரியும் கலந்தது தான் ஹிஸ்டோரி. இன்னொன்று, இந்த அறிவியல் புனைவுகளுக்கும் மற்ற புனைவுகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, கண்டது கேட்டது பார்த்தது இப்படி ஐம்புலன்களும் உணர்ந்ததை வந்து எழுதுறது மற்ற புனைவுகள் எழுதிடலாம். ஆனா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஆறாவது அறிவை பயன்படுத்தி இல்லாதது நடக்காதுன்னு ஒரு கற்பனையில வந்து ஒரு உலகத்தை உருவாக்குறது தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு உலகத்தை வந்து சிருஷ்டிக்கிறதுல வந்து வேகமாக வெற்றி பெற்றிருக்காரு இவர். கொஞ்சம் தமிழ்ல வந்து நிறைய ஜாம்பவன்கள் இருக்காங்க, அறிவியல் நூல்கள் வந்து எழுதி வந்து பிரமாதமா எழுதினவங்களா இருக்கிறாங்க. ஸோ நான் அதை விட்டுட்டு வந்து சினிமாவில் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நான் முதல் அறிவியல் புதினம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு மூவி வந்ததுன்னா 1963 வந்து புரட்சி தலைவர் நடிச்ச கலை அரசிங்கிற படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இன் தமிழ். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த உடனே வந்து வெளிகிரகத்துலேருந்து ஒரு பறக்கும் தட்டு வரும், வந்து இறங்கும். அதில் வந்து மாஸ்க் மாதிரி பெரிய குடும்பம் மாதிரிலாம் போட்டுட்டு நம்பியார் இறங்குவார், மெட்டல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே இறங்கி வருவார். என்னடா அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறேன், 60 வருஷத்துக்கு அப்புறம் கலை அரசி விமர்சன கூட்டமாக நினைக்க வேண்டாம், அது ரீசன் வந்து ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அப்படி வர்றவங்க நம்மளோட டெக்னாலஜிலையும் வந்து சயின்ஸ்லையும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருப்பாங்க. ஆனால் எதுக்கு வராங்கன்னா அவங்க கலை இலக்கியத்தில் வந்து பின்தங்கி இருப்பாங்க. இயல் இசை நாடகம் இப்படி இல்லாதனால வந்து அங்கேருந்து மேலே வரும்போது இங்கே நம்ம பானுமதி அம்மையார் வந்து பிரமாதமாக பாடிட்டு இருப்பாங்க, அவரை வந்து கடத்திட்டு எடுத்து கூட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம எம்ஜிஆர் போய் கூட்டிட்டு திருப்பி கூப்பிட்டு வருவார். இது படம். இது எதுக்காக சொன்னோன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய மொழிகளாகட்டும், யூனிவர்சல் வேற இந்தியன் ஃபாரின் இன்டர்நேஷனல் மூவியில் வந்து எந்த மூவியாக இருந்தாலுமே வெளி கிரகத்திலேருந்து ஒரு ஏலியன் வந்தாவே அது அழிக்க தான் வரும், மனிதர்களை கொல்லும், பேர் அழிவை ஏற்படுத்தும். இந்த மாதிரியே தான் திங்க் பண்ணி எழுதியிருக்கும் போது வெளி கிரகத்திலேருந்து ஒரு உயிரி வந்தாலும் அதுவும் நல்லதாக தான் இருக்கும், ஒரு கலை தேடல் அறிவு தாகத்துக்காக தான் வந்திருக்கும்னு அதை நினைச்சு நம்ம டைரக்டர்ஸும் எழுத்தாளர் வடிவமைச்சாங்க பாருங்க. அது வந்து தமிழனோட குணம், தமிழனோட மரபு. அது அன்பு செலுத்த மட்டுமே தெரிஞ்சவன் தமிழன். சிந்து சமவெளியிலிருந்து துரத்தப்பட்டு சதன் எண்டுக்கு நம்ம வந்து சேர்ந்திருந்தாலுமே நமக்கு வந்து அடுத்தவனை துன்புறுத்த தெரியாது. அதனாலதான் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்தாரை வாழ வைக்கும் தமிழமா இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு உட்பற்ற தமிழ் இனம், இது மரபுகளில் கலந்தது. அது எல்லாரும் பதிவு பண்ணுறதுக்காக இதை சொன்னேன் நான். இந்த கதையை வந்து கதையை முழுசும் சொல்ல முடியாததுனால எனக்கு பிடிச்ச சில இடங்கள் மட்டும் நான் சொல்றேன். நான் பொதுவாக ஒரு கதையானது ஒரு நேர்கோட்டு பாதையில் போகும். அதாவது ஒரு அத்தியாயத்தில் வர கதை அப்படியே தொடர்ந்து 2வது 3வது அத்தியாயம் போகும். சில கதைகள் வந்து முதல் அத்தியாயத்தில் வேற கதை சொல்லுவாங்க, 2வதுல வந்து வேற கதை சொல்லுவாங்க. இது ரெண்டும் மாறி மாறி வந்து ஒரு இடங்கள்ல வந்து ரெண்டுமே சேர்ந்துரும். இப்படி மாறி மாறி வந்து இடத்துல ஒன்று சேரும். இதுல வந்து எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காரு, பிரசன்ட்ல நடக்கிறது சொல்றாரு, பாஸ்ட்ல நடக்கிறது சொல்றாரு. இப்படி ரெண்டா பிரியுது கதை. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து மாறன் ஒருத்தர் வந்து சென்னையில வந்து ரிட்டையர் ஆகுறாரு. அவர் வந்து சயின்டிஸ்ட், சென்னை கடல்சார் ஆராய்ச்சி நிலையத்தில் ரிட்டையர் ஆகுறாரு. அப்போ வந்து அவர் பேசும்போது ஒரு ஏலியன் இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. அவர் இப்போ எங்க ஆஃபீஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு வட்டி இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், எவ்வளவு டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும், இதை தான் பேசுவோம். அவர் வந்து ஒரு ஏலியன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் பேசுறாரு. அவர் 2வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிடுது. அங்கே ஒரு கடல்சார் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அங்கே வந்து ஒரு சுனாமி வரப்போவதற்கான வந்து எப்படி நடக்கும்போது அந்த பரபரப்பாக அந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு. வரப்போகுதுன்னா அவங்க சயின்டிஸ்ட் எப்படி ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்படி நிகழ்காலமானது 2ஆ பிரியுது. அடுத்தது வந்து இறந்த காலம். அதில் வந்து போனீங்கன்னா வகுளத்தீவு, அங்கே நடக்கிறது வந்து 2ஆ சொல்றாரு. ஒன்று வகுளத்தில் நடந்த ஒரு பாஸ், அதுவும் 2ஆ பிரிச்சு வந்து அதுக்கு முன்னாடி ராஜராஜ காலத்தில் நடந்த என்ன நடந்துங்கிறத 2ஆ பிரிச்சு சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த கதை வந்து 4 வழி பாதையா போகுது. கிட்டத்தட்ட 4மே எக்ஸ்பிரஸ் வேவா போகிறது வந்து பயங்கர ஃபாஸ்டா போறது இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய பலம். என்னோட ஒரு அறிவியல் நூலுக்கும் மற்ற எந்த நூலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த பில்டப்ங்கிறது ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு இந்த புஷ்பா படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து எனக்கு அதை பத்தி அதிகம் தெரியாது. என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன், சின்ன பொண்ணு வந்தா. வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த புது படம் ரொம்ப ஃபேமஸான படம் ரிலீஸ் ஆயிருந்தா சில வாண்டுங்க வந்து அந்த கேரக்டராகவே மாறி அணைஞ்சிட்டு இருக்கும். அது நேரம் என்கிட்ட வந்து புஷ்பானா ஃப்ளவர் நடிச்சியா அப்படின்னு கேட்டது. இதனடா புதுசா இருக்கு அப்படின்ட்டு, நமக்கு புஷ்பானா ஏதாவது லேடி பேரா இருக்கு, ஆனால் புஷ்பா புருஷன் ஞாபகம் வரும். இது வித்தியாசமா இருக்கு. இல்லம்மா அப்படின்னு சொன்னேன் நான். அவ கனல தட்டிட்டு புஷ்பானா ஃபயர்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது ஒரு சின்ன சாதாரண டயலாக். அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டப் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எப்படி கொண்டு போய் இன்னைக்கு வந்து பெரிய வந்து கமர்ஷியல் ஹிட் அதை கொண்டு வந்திருக்காங்க.
அந்த மாதிரி இதுல இவங்க எல்லாருமே சொன்னாங்க, வகுடத்தீவில் வந்து மூஷா வியூபான்னு 2 பேர் இருக்காங்க. அந்த வியூபாங்கிறவர் வந்து சின்ன இளைஞர், அவர் தான் வந்து ஹீரோ மாதிரி. மூசாங்கிறவர் வந்து அந்த இனக்கூட்டத்துக்கான தலைவர். அவர் வந்து அந்த இடத்துல வந்து கடலை வந்து பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப அமைதியா இருக்கு, கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, சுனாமி வரப்போகுது, இதை வந்து அவர் வந்து உணர்கிறாரு. இதோட முடிச்சிருந்தா ஒரு சாதாரண கதை மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து எழுத்தாளர் சொல்றாரு, மீன்கள் எல்லாம் கடலுக்கு ஆழத்துல போயிடுச்சு, ஏன்னா வந்து கடல் வரப்போறதை வந்து மீன்கள் தெரிஞ்சுக்கிச்சு. அதுதான் வந்து அந்த ரைட்டர்ஸ் டச்சுங்கிறது. ரொம்ப நுட்பமா ஆராய்ஞ்சு அந்த இடத்துல வந்து அது சொல்றது. அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து சுனாமி வரப்போகுது, 2 கோயில் நம்ம வந்து கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. முதல் கோயில் வந்து முன்னாடியே இருக்கு, இதெல்லாம் ஒரு காலத்துல நிலப்பரப்புல இருந்தது, இப்ப கடல் சீற்றத்தால உள்ள போயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் முதல் கோயிலுக்கு போ. சில குறிப்புகள் சொல்றாரு. அங்க வந்து ஒரு ஒரு பெட்டி ஒன்று இருக்கும், ஸ்டோன்ல செஞ்ச பெட்டி இருக்கும். அதை எடுத்துட்டு போய் 2வது கோயில்ல வந்து வச்சுட்டு திரும்பி வந்துடும், எந்த காலத்துக்கு கொண்டு திறக்காது அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அவர் அனுப்புறாரு. இவர் வந்து ஹீரோ வந்து வீப போறாரு, நீந்தி போறாரு, மூச்சு பிடிச்சி. அதுல வந்து தூண்கள் இருக்கு, அதுல புலி எந்த பக்கம் பார்த்துருக்கோ அதை பார்த்து அந்த டைரக்ஷனை குறிச்சுக்கிட்டு நேரம் உள்ள போறாரு. அங்க போயிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அது உள்ள வந்து ஹார்ட் பீட் மாதிரி ஒரு துடிப்பு ஏற்படுறத உணர்றாரு. ஒரு கேக்குது அந்த இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு என்ன இருக்கு உயிரோட இவ்வளவு காலமா உள்ள, ஏன் வந்து இவர் வந்து நம்ம திறக்கக்கூடாது சொல்றாருன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுது, இவருக்கு ஆர்வம். அப்புறம் போய் 2வது கோயில வச்சுட்டு திறக்கலாமா வேணாமா அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. பட் திறக்கணும், இதை திறந்து பார்த்துடலாம் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறக்க போறாரு. அப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நீங்க புத்தகம் வாங்கி படிச்சுங்க, ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான். இன்னொன்று வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு டெம்போங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு எரிமலை எப்படி பில்டப் ஆகி வந்து கடைசியாக வந்து வெடிச்சு தேர்றதோ அந்த மாதிரி வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதில் அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து கடற்கரை சென்னை கடற்கரையை வந்து தாக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட அடி ஆழத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே மேலே கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது ஒரு சின்ன உயிரினம் வந்து கடற்கரைக்கு மேலே வந்து சென்னை மெரினா பீச் அப்படி பார்க்குது. மேலே வெளியே வந்தோன்னா அந்த ப்ரெஷர் குறைஞ்ச உடனே டக்குன்னு 3 அடி வளருது. வந்தோடனே தலையிலிருந்து 2 ஆண்டனா முளைக்குது, அதுக்கு மேலே வந்து 2 கண்கள் வருது. கிட்டத்தட்ட அது உடம்பே வந்து ஜெல்லி மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து கையில வந்து அதுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி உருவாக்கி வேற எங்கேயோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சிக்னல்ஸ் அனுப்ப ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து இது கூட பின்தொடர்ந்து வந்த ஒரு திமிங்கலம் வந்து அதை வந்து டக்குன்னு முழுகிடுது தாண்டி வந்து அந்த செகண்ட்ல வந்து அது முழுகிடுது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இவர் வந்து ஏலியனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம எப்படா சந்திப்போங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். இது முழுங்கின உடனே இது முழுங்குறத வந்து பக்கத்துல இருக்க கப்பலும் வந்து படம் பிடிச்சிருக்கோம், வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சேட்டலைட்ல இருந்து இருக்கிற கேமராஸும் படம் பிடிக்குது. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எடுக்கிற வேகம் வந்து அசாதாரணமான வேகம். கிட்டத்தட்ட வந்து திமிங்கலத்துக்கு பின்னாடியே சயின்டிஸ்ட் போறாங்க, சயின்டிஸ்டுக்கு பின்னாடியே எழுத்தாளர் போறாரு, எழுத்தாளர் பின்னாடியே நம்மளும் போக வேண்டியிருக்கும். இப்படி ராபின் குக்கன் ஒருத்தரோட ரைட்டரோட வந்து பிரைன் கோமானா எழுதியிருக்காரு. அவர் அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் நேரத்திலாம் வந்து பாதி புக்கை கிராஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் விடிய உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும், அவ்வளோ பரபரப்பாக போகும். அந்த மாதிரி வந்து இந்த நூல்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேகம் பயங்கர வேகமாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு கதை வெற்றி அடைறதுக்கு வந்து இன்னொன்று சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையாக இருந்தாலும் அந்த ஹியூமன் ஃபீலுங்கிறது வந்து அவசியம். வெறும் ரொபோட்டிக்காக எடுத்துகிட்டு போனால் வந்து ஒரு சிங்க் ஆகாது. சுஜாதா எழுதின ஜூனோ நாவலாகட்டும் அல்லது இப்போ அவதார் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பூமி மனிதர்கள் வந்து வெளிகிரகத்துக்கு போய் அங்கே இருக்க வளங்கள் அழிச்சு அங்கே இருக்க பழங்குடியினரை நம்ம வந்து அட்டாக் பண்ணி பண்ணுவோம். அப்பயுமே அங்கே இருக்கிறவங்க வில் அம்பு ஆயுதங்களை வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்களுடைய குடிகளை குழந்தைகளை காப்பாற்றிக்கும் போது நம்ம அறியாமல் பூமி மக்களை விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மனசு. அந்த ஹியூமன் ஃபீல் வந்து இருக்கணும் ஒரு நாவலுக்கு, அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். அதுதான் இவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய இனமே ராஜராஜன் சோழனோட கத்தி எங்கன்னு சொல்லி இதில் தேடிட்டு இருக்கோம். அதில் அதை தேடி அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஒரு சைடு. இன்னொன்று இந்த சயின்டிஸ்டுங்களோட இருக்கிற ஆர்வம், எப்படி வந்து எங்கே சுனாமி வருது என்ன வருது நம்ம வந்து பார்க்கணுங்கிற ஒரு அந்த ஹியூமனோட டெண்டன்சி வந்து அதில் ஈக்குவலாக பேரலாக கொண்டு போயிருக்கிறது ஒரு அபாரமான கொண்டு போயிருப்பாரு. அதே மாதிரி வந்து அழகழகான வாக்கியங்கள் நடுவில் இருக்கும். எப்படி ஒரு பாயசம் சாப்பிடும்போது முந்திரி மட்டும் பாருங்க, அந்த மாதிரி சில வாக்கியங்கள் வந்து ரொம்பவும் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். கடல் அலைகள் எதையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாத சுபாவம் உடையவை, அலைகள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இருக்கும், மனதிற்கும் மூளைக்கும் நீண்ட தூரம் இருக்கிறது, மூளை சொல்வதை மனது கேட்காது, மனதுக்கு தெரிவது மூளைக்கு தெரிவதில்லை. மனதுக்கு தெரிவது ஏன்னா மனதால் பார்க்க முடியும், மூளையால் ஒன்லி அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரொம்ப அழகான சில வார்த்தைகள் வந்து அதில் வந்து புக் ஃபுல்லாக எழுதியிருக்கிறது வந்து படிக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப அதிகப்படுத்துது. அது மாதிரி எந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையாக இருந்தாலும் அது கடைசியாக முடிக்கும் போது அது தொடர்ச்சி ஒன்று வச்சு தான் முடிப்பாங்க எப்பயுமே. அதுக்கு வந்து அதே மாதிரி இவர் ஒரு பிரமாதமான ஒரு யுக்தியை வந்து கடைபிடிக்கிறாரு. அந்த புக்கு முடிஞ்சிச்சு நினைக்கும் போது ஒரு பெரிய இனிமேல் தாண்டா ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்ததில் வச்சு முடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. நம்ம இப்போ வேணான்னு சொல்கிற பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டா வந்துட்டு இருக்கு.
அப்படி இல்லாம வந்து இது ரொம்ப பரபரப்பாக போய் முடிஞ்சிருச்சே அப்படின்னு வருத்தப்படுற நேரத்துல வந்து அடுத்த பாட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த பாட்டும் கண்டிப்பா வரணும். அதே மாதிரி இவருடைய உழைப்புக்கு வந்து இவர் கூட துணை என்ற அவங்களோட அன்னை, மனைவி எல்லாத்துக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றியும். மேலும் மென்மேலும் இவர் தொடர்ந்து புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.